in the current generation is born with cell phone, what are the problems that can occur, ma'am? ஒரு சைல்டை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டாய்ஸ் கூட இருக்காது. சிம்பிள் ஃபோன், ஒரு ஃபோன்லேயே they will finish off. Prevalence of language delay is increased due to screen time and emotional pattern of the child. இப்போ நீங்கள் ஃபோனை வாங்கினீங்கன்னா சைல்டு உடனே அக்ரெசிவ் ஆகிடும், ஆங்கிரி அவுட் பர்ஸ்ட் வந்துடும், உடனே ஃபோனை கொடுத்துருவோம், உடனே ஸ்டாப் ஆகிடும். So this is the emotional disturbance. So how important is that kangaroo care, ma'am? Kangaroo mother careங்கிறது skin to skin contact of the mother. Here the mother's heartbeat வந்து உள்ள இருக்கும்போதே பாப்பா கேட்ட ஒரு சவுண்ட் வந்து mother's heartbeat. ஸோ என்ன மேம் ஒரு மதர் வராங்க அப்படின்னா வாட் ஆர் த சைன்ஸ் தட் யூ வுட் ஆஸ்க் ஹர் டு லுக் ஃபார்? ஃபார் த யங் மதர் ஷி மே அவேர், பட் தி இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை மேம் இதை பற்றி. ஜஸ்ட் வேக்சினேஷன் எப்போ, பாப்பா வெயிட் ஏறிடுச்சா, பாப்பா தூங்க மாட்டேங்குது. அண்ட் ஹவ் டு யூ எக்ஸ்பிளைன் டு பீப்புள்? ஃபர்ஸ்ட் டினையல் தான். ஆல் தி blame will come to the mother. You are the reason for autism. Hi everyone, today we have Dr. Kanchana ma'am who has joined us. She is a pediatrician and ma'am, would you like to tell something more about yourself? And ma'am, you know, one thing about ma'am is she's doing a great job in neurodevelopment as well as adolescent pediatrics. So why did you choose this field, ma'am, and what made you choose this field? So basically I'm a pediatrician and in OPல நம்ம நிறைய கேஸ்லாம் பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த 100 கேஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்டாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் இஷ்யூஸோடு தான் வருவாங்க. அண்ட் மோர் தென் ஒரு 5 to 10% ஆஃப் த சைல்டு வந்து கம் வித் த க்ரானிக் இல்னஸ் அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ். வி வில் ஹாவ் நோ டைம் டு டீல் வித் தட். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா what is the when the child is coming with a disability or delay, we cannot do anything. So it has to be addressed earlier. So they need more care in the early critical period. So that time we are losing. So we have to focus more on that time. So young mother first becoming pregnant, அவங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இருக்காது. So it is the role of a pediatrician to educate the mother and to educate all the things, how to assess the child, how to increase the how to stimulate the baby and how to increase the neuroplasticity, what is happening inside the baby. இதெல்லாம் நம்ம வந்து அந்த யங் மதருக்கு அந்த த்ரூ த ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2 இயர்ஸ்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது we can bring out a dramatic change in the life. So for a neural atypical child, so இந்த டிலே இருக்க சைல்டுக்கெல்லாம் வந்து we can minimize the delay and we can bring for neurotypical children also நார்மலா இருக்க குழந்தைங்க, நார்மலா பிறந்து நார்மலா வளர்ற குழந்தைங்களுக்கும் இது it's more important because நம்ம அவங்களோட we can concentrate more on the psychosocial domain. So ஒரு பர்சனாலிட்டியே வந்து ஒரு சைல்டு பிறந்தோடனே எவால்வ் ஆக ஆரம்பிக்குது, சைக்கலாஜிக்கல், சோஷியல் அண்ட் காக்னிட்டிவ். ஸோ வாட் ஏஜ் சைல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணணும் ஆஸ் அ பேரண்ட்டாக. வாட் ஆர் த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் யூ ஹாவ் டு do it. So we are having so many parenting styles. Authoritarian parenting, authoritative parenting, permissive parenting, uninvolved parenting. There are so many parenting techniques. யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பேரண்டிங் ஸ்டைலில் வளர்ந்தோமோ அதே தான் நம்ம வந்து நம்ம சைல்டு அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் தானே மேம். நம்மலாம் அத்தாரிட்டேரியன் நான் என்ன சொல்றேனோ அதுதான் நான் பண்ணி ஆகணும், அதுதான் கேட்டோம். அத்தாரிட்டேரியன் ஓகே. ஸோ எது கரெக்ட் எது தப்புன்னு மோஸ்ட்டாக நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம வருவோம். ஸோ வி கேன் எஜுகேட் த மதர், தீஸ் ஆர் த ஸ்டைல்ஸ் யூ கேன் டூ லைக் திஸ். அத்தாரிட்டேரியன் வந்து they are very authoritative. they தான் பண்ணி authoritative-னா மேம் அது என்னது? authoritative-னா we can give time to them, we can ask them, we can discuss with the child and we can educate, this is good for this, அதனால இது பண்ணணும், இது நான் ஏன் சொல்றேன்னா. so we can and there will be clear rules also. இந்த rules they why I am doing the putting this rule அப்படி we can tell the child definitely. So அதனால with the cooperation of both the parents, and it is very difficult. We cannot be authoritative all the time. So sometimes child வந்து angry outburst இருக்கும், obedient-ஆ இருக்காது. so அந்த டைம்ல நம்ம அத்தாரிட்டேட்டிவா நம்ம சொல்றதெல்லாம் குழந்தைங்க கேட்கவும் முடியாது. ஸோ அத்தாரிட்டேட்டிவ் இஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட். பட் அத்தாரிட்டேரியன் வந்து அவங்களுக்கு ரைட்ஸே இருக்காது. நான் என்ன சொல்லணும் அது கண்டிப்பா செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கிட்ஸ் இதுல தான் வளர்ந்துருப்பாங்க இல்ல மேம். அத்தாரிட்டேரியன், so they will develop authoritarian syndromes. They will be obedient. Weaker people kitta they will show their angry outburst, and the superior people they will be very submissive, polite and submissive.
மேம் இந்த ஜென்ரேஷன் தான் சாண்ட்விச் ஜென்ரேஷன் சொல்கிறோம். ஏன்னா வந்து அப்பா கிட்டேயும் அடி வாங்குறோம், இப்போ பசங்கிட்டையும் அடி வாங்குறோம் அப்படின்றோம். ஸோ அதனால எந்த பேரண்டிங் ஸ்டைல் ஷுட் பி பெட்டர் ஆர் So we பெஸ்ட்? cannot say this is best and all. And நான் என் பையன்கிட்ட கேட்டேன், சரி am I doing authoritarian or authoritative or permissive parentingனா ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணாலும் விட்டுருவாங்க. அண்ட் uninvolved working parents. என் பையன் ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்பிளைன் பண்ணாமா, நீ எக்ஸாம் வந்தீங்கன்னா நீங்கள் அத்தாரிட்டேரியனாக மாறிடுறீங்க, மற்ற டைம்லலாம் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கீங்க, டூர் போகும்போது பெர்மிசிவாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ வி கேன் டூ ஆல் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங். அத்தாரிட்டேட்டிவாகவே நம்ம எப்பயுமே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் வி ஹாவ் டு டாமினேட், டு வாட் ஐ சே. சொல்லி தான் ஆகணும். யூ ஹேவ் டு கெட் தட் பவுண்டரிஸ் கொஞ்சம் பண்ணி வச்சு தான் ஆகணும். அத்தாரிட்டேட்டிவ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறது வந்து இட்ஸ் மேம். இப்போ வந்து எவ்ரிபடி இஸ் பார்ன் வித் அ செல்ஃபோன். இந்த ஜென்ரேஷன், கரண்ட் ஜென்ரேஷன் இஸ் பார்ன் வித் செல்ஃபோன். அண்ட் ஐ சி மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் தே கிவ் த ஃபோன் டு த இன்ஃபென்ட்ஸ் ஆல்சோ வென் தே ஆர் ஃபீடிங் தெம். அண்ட் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் மேம் அந்த சைல்டுக்கு, இல்லைனா லெஸ் தென் 1 இயர்க்கு யாருக்காவது ஃபோன் காட்டுறதுனால வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தட் கேன் அக்கர் மேம்? ஓகே, இட்ஸ் கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு தே ஆர் ஷேரிங் த ஃபோன் ஃபார் பாசிஃபைங் த சைல்டு. அந்த சைல்டு இஸ் க்ரோயிங் டெம்பர் டேண்டம், உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சைல்டை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டாய்ஸ் கூட இருக்காது. ஒரு டாய்ஸ், நான் வார்டில் இருக்க சைல்டு பார்த்தேன், அட்மிட் ஆகிருக்க சைல்டு, பக்கத்தில் ஒரு ரேட்டிலோ எதுவுமே இருக்காது, சிம்பிள் ஃபோன். ஒரு ஃபோன்லேயே தே வில் ஃபினிஷ் ஆஃப். பட் அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறது அந்த மதருக்கு தெரியல. அந்த மதருக்கு அது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற விஷயம் தெரியல. சிம்பிள் ஆஃப் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து ஓகே மேடம் அப்படின்னு அந்த டைம்ல எடுத்துக்கிறாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியல. லாங்குவேஜ் அக்விசிஷன்ஸ் மேம் என்ன மேம் அது? வாட் இஸ் தட்? அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டே டிலே ஆகுது. அதாவது அந்த தி ரெடியூசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரூஷியல் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஸோ இதை பற்றி வாட் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மேம்? இது ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த குழந்தை வந்து ஒரு ஃபோனு ஸ்க்ரீனை வந்து ப்ரொலாங்டாக பார்க்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங், சைல்டு வந்து அந்த ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன், ஒரு ஷார்ட் விஷன், அண்ட் கான்ஸ்டன்ட்லி மூவிங், கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் கிவிங் டைம் ஃபார் த 2-way கம்யூனிகேஷன். சைல்டு பார்த்துட்டு இருக்கே தவிர இன்ட்ராக்ஷனுக்கு ஒரு டைமே இல்லை. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், சைல்டு சிம்பிளி வாட்சிங். ஸோ அது வந்து ஒரு ஸ்டிமுலஸ் இல்லை பேசுகிறதுக்கோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ. லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் நாட் த வேர்ட்ஸ். ஓகே. So we are having 2 types, receptive and expressive. So receptiveனா சைல்டு நம்ம பேசுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதா அப்படிங்கிறது ரிசெப்டிவ் லாங்குவேஜ். அதை வந்து என்ன பாப்பா அப்படின்னா அந்த சம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வில் பி தேர். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓ சைல்டு இஸ் ரிசீவிங் சம்திங் வாட் வி ஆர் சேயிங். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து வில் ஸ்டார்ட் லேட்டர், கூவிங், பேப்ளிங் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ இட் ஷுட் பி அ 2-way. இப்போ சைல்டு வந்து எப்போ ரிசெப்டிவாவோ இன்ட்ராக்டிவாவோ இருக்கும், அது அலர்ட்டாக இருக்க டைமே கொஞ்சம் நேரம் தான். ஸோ சைல்டு வில் டேக் ஃபீடு, ஸ்லீப்பிங். அந்த அலர்ட் டைமில் தே ஆர் கிவிங் ஃபோன். ஸோ அந்த அலர்ட் டைமும் வந்து ஃபோன் இருக்கும்போது அந்த சைல்டுக்கு ஒரு ஸ்டிமுலஸே இல்லை. ஸ்டிமுலஸ் இல்லாத போது ரொம்ப டக்குன்னு மேனிஃபெஸ்ட் ஆகாதுன்னு பார்த்தோம்னா லாங்குவேஜ் தான். சைல்டுக்கு லாங்குவேஜ் டிலே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த 2-way கம்யூனிகேஷன் இல்லை, ஜஸ்ட் சைல்டு சீயிங் த ஃபோன். ஸோ இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து முன்னாடி என்ன பண்ணுவோம்னா புக்ஸ் ரீட் பண்ணுவோம், இல்லை வந்து பாட்டு பாடுவாங்க, இந்த தாலாட்டு பாடுறது ஸ்லோவா. ஸோ வென் ஐ எம் டாக்கிங் சைல்டு புரியுதா அப்படின்னு நான் பார்ப்பேன். அங்கே பார் காக்கா அப்படின்னா சைல்டு திரும்பி பார்க்கும். ஸோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வில் பி தேர். ஸோ சைல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா அப்படின்னு, காக்கா பறக்குது பாரு அப்படின்னு சிரிக்கும். ஸோ வி கேன் சி த எக்ஸ்பிரஷன். இட் இஸ் 2-way கம்யூனிகேஷன். பட் சைல்டு வந்து ஃபோனை பார்க்கும்போது தட் ப்ளூ லைட் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் இட் இஸ் 1-way கம்யூனிகேஷன். தெர் இஸ் நோ டைம் ஃபார் த சைல்டு டு ரெஸ்பாண்ட். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதனோட ஐக்யூ, அதனோட டெவலப்மெண்ட், லாங்குவேஜஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்டடியில் வந்து we have conducted a study for the prevalence of language delay. There is a sure increase in the language delay. Prevalence of language delay is increased due to screen time. Many studies are there. Okay. Ma'am, அதோட சேர்த்து I think it definitely disrupts their sleep also. And how important is sleep, ma'am? இவங்கலாம் they sleep for at least newborn and infants-na less than 1 year actually. Child requires enough sleep. So sleep hygiene அப்படின்னா டக்குன்னு நம்மளால தூங்க முடியாது. There should be a sleep hygiene. Before going to sleep, ஒரு அடல்ட்டுக்கு the room should be dark. We have to calm down. And then only we can initiate our sleep. So ஒரு பேபி கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது that light,
தட் லைட் வந்து டேமேஜ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன் டு த பிரெயின். ஸோ ஷியோராக சைல்டுக்கு ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் இரிட்டபிலிட்டி. ஸோ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்போது சைல்டுக்கு எவ்ரி திங் வில் கெட் டிஸ்டர்ப். Yes. So sleep is more important for children, for us also. For us also, but children adult it's even also. more It's important. even more important for children. So the screen time வந்து it's a sure it will disturb the And sleep it pattern of affects their social behavior also நினைக்கிறேன். Yes. social anxiety ரொம்ப வருமா அந்த Sure, சின்ன sir. குழந்தைக்கு இன்னும் So ஆக்சுவலா when we என்னோட சனுக்கே அது இருந்தது நினைக்கிறேன். when you take him outside he found it very difficult at 2 yes, years. sir. அந்த The மித்தம் கூட pleasure, மிங்கிள் ஆறது interaction. கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அந்த ஆங்ஸைட்டி இருக்கும், பட் ஓவரா இருந்தது அவனுக்குலாம். அது social interactions வந்து கண்டிப்பா குறையும். Because the child is getting the pleasure, the satisfaction, instant gratification. instant gratification. So why I have to talk to anyone? எனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு ஃபோன்லேயே எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன், கிராட்டிஃபிகேஷன், எவ்ரி திங் த சைல்ட் இஸ் கெட்டிங் இன் த ஃபோன். ஸோ சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்து குறையிறதுனால இட் வில் ஷியோர்லி அஃபெக்ட் த சோஷியலைசேஷன் அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் எமோஷனல் பேட்டர்ன் ஆஃப் த சைல்டு. இப்போ நீங்கள் ஃபோனை வாங்கினீங்கன்னா சைல்டு உடனே அக்ரெசிவ் ஆகிடும், ஆங்கிரி அவுட் பர்ஸ்ட் வந்து, ஸோ உடனே ஃபோனை கொடுத்துருவாங்க, ஸோ உடனே ஸ்டாப் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். இந்த சைல்டு வி கேன் என்ஜாய். யாரு ஃபோன் வாங்கினோன்னு அழுதா கொடு, பட் யூ திங்க் அதே ஒரு அடல்ட் பேட்டர்ன்ல நினைச்சு பாருங்க. Like if when they become adolescent, when they become childhood adolescent, if it happens it becomes a very big problem actually illa ma'am. And the child oda school performance also goes down definitely. And in the phone irukradala I think their attention span is also reduced dramatically நினைக்கிறேன் ma'am. They are not constantly changing and they are not able to be attentive. The real world experience இல்லாம போயிடுது. For improving the cognition we have to ஸ்லோவா பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டோரி ரீட் பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே மடியில வச்சுட்டு நம்ம ஸ்டோரி ரீட் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் இப்படி ட்ரேஸ் பண்ணும்போது சைல்டுக்கு லாங்குவேஜ் தெரியாது, but it will slowly follow the fingers and it will understand that the story is in this line. அந்த டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாப்பாக்கு இருக்கும். பட் ஸ்க்ரீனை பார்க்கும்போது அந்த ஸ்லோ கிராஸ்பிங் எவ்ரிதிங் இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும், டக்குன்னு சேஞ்ச் ஆகணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, எவ்ரிதிங் காக்னிஷன், எவ்ரிதிங் இஸ் அஃபெக்டட். Okay ma'am, the Cocomelon channel is very popular among kids as well as parents to give them. ஏன்னா அது நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஷேப், ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ் க்ரோர்ஸில் லெவலில் வியூஸில் இருக்கு மேம். ஸோ இது பார்க்கறதுனால கிட்ஸுக்கு என்ன மேம் அஃபெக்ட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன மேம் வருது Cocomelon பார்க்கறதுனால? ஸோ Cocomelon லைக் சிமிலர் வீடியோஸ். ஸோ இது நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் காமிக்கிறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த சைல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அடிக்ஷன், நமக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து ஆல்கோஹால் அடிக்ஷன், நிறைய அடிக்ஷன் இருக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த பிரெயின்? ஸோ ஃபார் எனி அடிக்ஷன் இமீடியட் ப்ளஷர். ஸோ பிரெயினில் வந்து நம்ம கிராஃப் போட்டோம்னா ஸ்லோ ரிலீஸ், வென் வி ஆர் என்ஜாயிங் வித் த ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் ரீச் த பீக் ஸ்லோலி. தெர் வில் பி ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் டோபமைன் அண்ட் இட் வில் டேக் டு சம் டைம் இட் வில் டேக் டு ரீச் த பீக். பட் இந்த மாதிரி அடிக்ஷன் ப்ரொவோக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இமீடியட் ப்ளஷர், there will be sudden release of dopamine and the child will have that feel, aha feel. So it addictions, so and then sudden drop. when we suddenly remove பண்ணும்போது சடனாக அந்த ப்ளஷர் குறையும் போது சைல்டு வந்து டேண்ட்ரம் பண்ணுது, எனக்கு அது வேணும். அந்த என்ஜாய்மெண்ட் எஃபெக்ட் வந்து இமீடியட்டாக ரிலீஸ் ஆகுது. இந்த டோபமைன் வந்து பிரெயின் மீடியேட்டர், சாரி அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுது. இமீடியட் பீக் ப்ளஷர் வந்து ஸ்லோவா அட்டைன் ஆகுது. இமீடியட்டா வந்துச்சுன்னா தட் இஸ் அடிக்ஷன். ஸ்லோவா அட்டைன் பண்றது இட்ஸ் என்ஜாயபிள் அண்ட் இட்ஸ் நார்மல் ஆல்சோ. ஒன்ஸ் a while அது பண்ணலாம். பட் இந்த Cocomelonலாம் வந்து இமீடியட்னால சைல்டுக்கு வந்து அந்த இமீடியட் எஃபெக்ட் கிடைக்கும் போது நம்ம சடனாக வாங்கும்போது அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ட் டேண்ட்ரம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொடுக்குறோம், ஸோ அது அப்படியே அடிக்ஷன்ஸ் ஆகிடுது. இது இன் அடிஷன் டு தட் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் ஆல்சோ இஸ் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து வேற எதுலையும் கிடைக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு. அந்த கான்ஸ்டன்டான ஒரு ப்ளஷரபிள் எஃபெக்ட் வந்து சவுண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஆடிட்டரி, கலர்ஸ், அந்த சைல்டு அட்ராக்ட் பண்ற மாதிரி அவங்க they are designed it in such a way that they are attracting the child's attention and color, everything bright colored, red colored, like that. மேம் இதோட எஃபெக்ட்ஸ்லாம் அப்பயே தெரிஞ்சிருமா மேம்? ஏன்னா வந்து ரீசெண்டாக நான் படித்தேன், சில பேருக்கு வந்து டாட்லர்ஸ்க்குலாம், அதாவது 2 years and 3 years நிறைய அந்த Cocomelon பார்க்கலாம், அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து என்ன மேம்? அதனால எப்படி மேம் லாங்குவேஜ் போய் எப்படி மேம் அஃபெக்ட் ஆகுது?
லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்பீச் வேற, லாங்குவேஜ் வேற. ஓகே. ஸ்பீச்ங்கிறது வந்து சவுண்ட்ஸ். ஓகே. ஸோ வி ஆர் மேக்கிங் சவுண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஃபீலிங் ஆர் கம்யூனிகேஷன். வி ஆர் யூசிங் வேர்ட்ஸ். பட் லாங்குவேஜ்ங்கிறது வந்து ரிசப்டிவ். வி கேன் ஷோ பை எக்ஸ்பிரஷன். வென் வி சி ஒரு பாப்பா பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுது, அதனோட பாடி லாங்குவேஜ், ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் வச்சு வெதர் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட். லாங்குவேஜ்ங்கிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் நம்ம இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக பார்க்கும்போது சைல்டோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டே அஃபெக்ட் ஆனால் கண்டிப்பாக ஸ்பீச் எல்லாமே டிலே ஆகும். ஏன்னா பாப்பாக்கு ஸ்டிமுலஸே இல்லை. இட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன், டூ வே கிடையாது. டூ வே கம்யூனிகேஷன் ஒரு ஸ்பீச் ஒரு லாங்குவேஜ் வரணும்னா when I say something what you are responding அப்படின்னு நான் பார்க்குறேன், then I am saying something, இது டூ வே. பட் ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது சைல்டோட ஐஸ் ஃபுல்லாக அதுலேயே தான் இருக்குது, அதனோட ரெஸ்பான்ஸ்க்கு அங்கே டைம் கிடையாது. ஸோ அது வந்து அடிக்ஷனும் வந்துட்டதுனால தெர் இஸ் நோ ஸ்டிமுலை. அதனால அந்த சைல்டுக்கு ஷியோராக தெர் ஆர் மெனி ஸ்டடீஸ். எஃபெக்ட் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் ஆன் லாங்குவேஜ் டிலே, எஃபெக்ட் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் ஆன் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், எஃபெக்ட் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் ஆன் காக்னிஷன். ஸோ மெனி ஸ்டடீஸ் இருக்கு. ஸோ அதனால தான் லெஸ் தென் 2 years அவாய்ட் நோ ஸ்க்ரீன் டைம் இஸ் பெட்டர். மேம், என்னோட ஓன் கசினே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹி ஹேட் சிக்னிஃபிகண்ட் லாங்குவேஜ் இல்லை. ஆக்சுவலாக ஹி குட் அண்டர்ஸ்டாண்ட், ஹி குட் ப்ளே, ஹி குட் இன்ட்ராக்ட் வித் அஸ், எல்லாமே பண்ணுவான். பட் அவனால் பேச முடியல, அவனால் ஒரு லாங்குவேஜ் பேச முடியல. ஒன்று பிகாஸ் வி ஹாவ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு எல்லாம் பேசுவோம், கலந்தே பேசுவோம். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குமா, இல்லை ஹீ பிகேம் வெல் ஆக்சுவலாக அது இது இவங்க பற்றி இந்த மாதிரி வந்தாங்க, சில்ட்ரன் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மேம் பண்ணீங்க? லாங்குவேஜில் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ உங்கள் கசினோட ஏஜ் என்ன? அவங்க வந்து இப்போ வந்து இஸ் டூயிங் வெல் மேம். இஸ் அரௌண்ட் 14 years. இஸ் டூயிங் 9th 10th and he's doing really well actually. Academically is fantastic. First rank student. Okay. And he's planning to go into CBSE and UPSC அந்த மாதிரி ஒரு very high grade student-ஆ மாறிட்டாங்க. So இதுக்கு என்ன மேம், what do you think about it? So language அப்படின்றது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் ரிசப்டிவ். ஒரு குழந்தை வந்து பேசலை அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு அசஸ் த ஸ்பெஷல் சென்சஸ். ஆடிட்ரிலாம் நல்லா இருக்கா, அண்ட் தென் வி ஹாவ் டு அசஸ் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தே ஆர் ரிசீவிங் ரிசெப்டிவாக இருக்காங்கன்னா வி கேன் கிவ் டைம். ஸோ அவங்க எக்ஸ்ப்ரெசிவாக மாறிடுவாங்கன்ட்டு. பட் சம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஃபேமிலியில் லேட்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு they will wait and watch. அண்ட் எவ்வளோ சீரியஸாக இருக்கோ ப்ராப்ளம் அவ்வளோ சீரியஸாக earlier வருவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து they give sufficient time. 2 yearsல பேசுவாங்க, 3 yearsல பேசுவாங்க. that should not happen. So each and every child வந்து இப்போ according to IAP, Indian Association of Pediatrics, 18 monthsல we have to screen all child for autism. TABCன்னு சொல்லுவோம், Trivandrum Autism Behavior Scale. Okay ma'am. So we have to screen. And whatever may be the cost, நம்ம வந்து 5 yearsல ஒரு பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க, பட் இஃப் இட் இஸ் நாட், அவங்க வந்து அந்த கோல்டன் பீரியடை வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு எஜுகேட் த ஹோம் பேஸ்டு ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம். வி கேன் கைட் த மதர். ஸோ ஹவு டு ஸ்பீக், ஸ்லோவாக பேசுங்க, சிங்கிள் லாங்குவேஜ் கொடுங்க, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பேசுங்க, அண்ட் கிவ் தம் டைம். லைக் சிம்பிள் மெஷர்ஸ் வி கேன் எஜுகேட் த மதர். ஸோ மதர் வந்து பேனிக் ஆக வேண்டாம், என் குழந்தை பேசலை, நான் அதை சொல்ல மாட்டேன், வி கேன் கிவ் த டைம். ஸோ அவங்க அந்த டைமை க்ராஸ் பண்ணி வரும்போது இஃப் இட் இஸ் அ ஆட்டிசம், அந்த கோல்டன் பீரியடை வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லேட் ப்ளூமர்ஸாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் நத்திங் ராங் இன் ஸ்டிமுலேட்டிங் அண்ட் ஃபேமிலி பேஸ்டு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது, மதரை டீச் பண்ணுறதுல வந்து நத்திங் ராங் இன் தட். ஸோ வென் அ சைல்டு இஸ் நாட் டாக்கிங், ஸோ ஒரு கூவிங் வரல, 6 months வரைக்கும் சைல்டு வந்து கூவிங் லைக் கன்னு, அப்புறம் பப்பா தத்தா அதெல்லாம் வந்து ஒரு 10 monthsல சொல்லலை. அப்புறம் ஜெஸ்டர்ஸ் வேயிங் பை பை அது 1 yearல சொல்லலை. 18 months வரைக்கும் ஒரு வேர்டு கூட பேசல. 2 years ஆனால் 2 வேர்டு, அம்மாவா அப்பா போ அந்த மாதிரி 2 வேர்டு சேர்த்து பேசணும், அது பேசல. 3 yearsல 3 வேர்டு சேர்த்து பேசணும். இதெல்லாம் ஒரு மைல்ஸ்டோன், இதெல்லாம் ஒரு ரெட் ஃபிளாக் சைன் மாதிரி. இதெல்லாம் பேசல அப்படின்னா அது டேஞ்சரஸ். ஸோ வி ஆர் அலோவிங் சஃபிஷியன்ட் டைம். நான் இப்பெல்லாம் டைம் கொடுத்து தான் சொல்கிறேன், மூவிங்க்கு 6 months கொடுக்குறேன். ஸோ டைம் கொடுத்தும் அவங்க பேசலைன்னா இந்த மதர் வந்து கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்துட்டு ஹோம் பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்றத ட்ரை பண்ணி மதர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்லோவாக சிம்பிள் லாங்குவேஜஸ் அது மாதிரி வி கேன். இந்த ஆட்டிசம் பற்றி ரொம்ப நிறைய படிச்சுட்டே இருக்கோம். ரீசென்ட்லி ஐ ஹேட் மை ஓன் பேஷண்ட் whose son was diagnosed to have autism and unfortunately he didn't understand the diagnosis. அவருக்கு புரியலையா என்னன்னு தெரியல, actually committed suicide.
ஸோ என்ன மேம், why is the stigma of autism? What is autism? When Autism. do you tell the child is autistic? அப்படி எப்படி நீங்க do you brand or it's a spectrum? என்ன மேம் பண்ணுவீங்க அது? Yes, now it is there are so many etiological factors. They are saying biological, அதுக்கப்புறமா வந்து டெரட்டோஜன்ஸ், டாக்ஸின். ஸோ பெரிநேட்டல், ஆன்டிநேட்டலாகவே இருக்குது, பெரிநேட்டலாக இருக்கலாம் டியூரிங் த பர்த் ஆர் போஸ்ட் நேட்டல் ஆர் என்விரான்மெண்ட். வீட்டில் வந்து ஸ்டிம்ல ஹோம் பேஸ்டு காசஸ் லைக் சைல்டுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி இல்லை அண்ட் பேரண்ட்ஸோட லெஸ் டைம் இன்ட்ராக்ஷன். ஸோ மெனி ஈட்டியாலஜிக்கல் பட் டெஃபினட்டிவ் காஸ் வந்து நமக்கு தெரியல. பட் எப்படி மேம் ஒரு சைல்டு வந்து ஆர்டிஸ்டிக்னு அப்படி எப்படி மேம் சொல்ல முடியும்? ஸோ ஆட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஏன்னா ஃபார் த மதர் இட் இஸ் அ குட் ஒபீடியன்ட் சைல்ட் பிகாஸ் இட் வில் நாட் கிரியேட் எனி ப்ராப்ளம். சைலண்ட்லி அப்சர்வ் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறதுனால மதர் வந்து வெரி டிசிப்ளின்டு சைல்டு அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அதனால வந்து ஆட்டிசம் வந்து ரொம்ப டிலே ஆயிடுது. அதுக்கு தான் நம்ம வந்து ஆட்டிசம் வந்து ஸ்க்ரீனிங்லேயே கொண்டு வந்துட்டோம். அன்லஸ் இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சீரியஸாக இருந்தால் மதர் கொண்டு வந்துடுவாங்க. இது அமைதியாக ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு அதை சேம் டாய்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க நோட்டீஸ் பண்ணாலும் ஓகே இது இட் வில் நார்மலாக ஆகிடும் அப்படின்னு they are giving time and losing the precious time. Before 2 years we have to start therapy. If they give the therapy, do these children become normal or they remain to be the same spectrum? So what is normal for everyone is not normal for all. Okay. So our aim is to bring the maximum potential for that child. Okay. So self dependent, a child has to do his own work. So our aim. ஸோ வந்து we have to assess அவங்க என்ன லெவலில் இருக்காங்க. by giving therapies what maximum level we can bring to the child in social interaction, sensory integration and communication. For everything we have to bring the maximum and that is the golden time. Before 2 years we have to start. At least before 5 years we have to start. ஸோ இந்த ஆர்டிஸ்டிக் கிட்ஸ்லாம் என்ன மேம், தே டோன்ட் ஹேவ் எனி என்ன சொல்கிறது, தே ஆர் ஸ்பெஷல்னு நிறைய படம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. Like Rainmaker and one more movie. Even Forrest Gump kuda is considered to be little artistic nu solluvaanga அந்த படத்திலே. So what do you think ma'am, do they have special abilities or they have extremely good at music or something like that, or special ability that is called high functioning autism. Okay. They will do something like drawing or music. Okay. They'll be extraordinarily doing well in one thing. But other part like communication, social interaction, in that they will be lagging behind. But one particular things, that is the idea. நம்ம வந்து அவங்க கிட்ட என்ன நல்லா இருக்கோ that we have to highlight and bring it up. Okay ma'am. உங்களோட மெயின் பார்ட் வந்து as a doctor in neurodevelopment and adolescent pediatrics, explaining to the parents and the importance of parents giving to a special child or an autistic child and explaining to them and their counseling is very important நான் நினைக்கிறேன் மேம். அது I think it's a very big task for you. So உங்க எக்ஸ்பீரியன்ஸில் what do you feel ma'am, நம்ம Indian parents, how do they take it and do they take it well or are they very apprehensive? Like என்ன மேம், ஏன்னா I have faced many patients, many parents coming to me, like even for a small thing there are 2 different reactions இருக்கும். சொன்னோம்னா ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இல்லை இது சரியாயிடும், இது சரியாகாது, இதெல்லாம் பண்ணணும், they accept it. Certain people react in a different way. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் how do you act and how do you explain to people? First denial தான். Okay ma'am. First they will deny. They won't accept. Deny. எனக்கு இல்லை, okay. Then slowly they will go into angry, depression. Finally only they will accept. And the ரொம்ப problematic one என்னன்னா, they will blame the mother. All the blame will come to the mother. So you are the reason for autism. So blaming such a person. And for this வந்து family support வந்து ரொம்ப முக்கியம். So first வந்து we have to do family counseling. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் வந்து அந்த மதருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்டோட சப்போர்ட், இட்ஸ் அ வெரி வெரி. ஸோ அந்த டினையல், அக்செப்டன்ஸ், ஆங்கர், இதுக்கெல்லாம் வந்து வி ஹாவ் டு கிவ் டைம். எவ்வளோ சீக்கிரமாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அண்ட் அவ்வளோ சீக்கிரம் அண்ட் வி கேன் கிரியேட் அ சப்போர்ட் குரூப். அக்செப்டன்ஸ் வந்து they can talk to the similar parents how they overcome the situation. That also helps. So we are having autism group of parents. Okay, so they can talk to them. So how the society will react. So அந்த parents வந்து என் குழந்தைக்கு ஆட்டிசம்னா
மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ம், அவங்க வெளியில் ம், போக ம், முடியாது, ம், எங்கேயுமே சொசைட்டி ப்ரெஷர் இஸ் தேர். ம், அதுக்கப்புறம் ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் தே ஆர் ம், ஃபேஸிங். ஸோ ம், ஹவு ஃபாஸ்ட் தே ஆர் இதெல்லாம் ம், ஓவர் கம் பண்ணி வந்து ம். ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்றது தான். And ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் ஃபேமிலி கவுன்சிலிங், ம், எவ்ரிதிங் நீடட். ஏன்னா அந்த குழந்தை, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்னா, ம், the mother is occupied with the child. ம், ம், ஸோ ஃபாதர் என்ன பண்ணுவார், ஒர்க், ஹில் பி பிஸி வித் த ஒர்க். ம், ம். ஸோ வென் அவங்க பேசும்போதெல்லாம் அந்த குழந்தைங்கள பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட யங் கப்புள்ஸ் அவங்களோட மேரிட்டல் லைஃப்பில் வந்து அவங்க வந்து தே வில் லூஸ் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ தட் ஃபார் தட் பார்ட் வி நீட் கவுன்சிலிங். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த பேரண்ட் ஆஸ் அ ஹோல், நாட் த ஆட்டிஸ்டிக் சைல்ட். த Child alone, the ஃபேமிலி ஹேஸ் family டு as a whole, we you need take to care. counsel Okay. and we have to counsel all the issues. Mm. Otherwise it will end up in family separation. Yes, ma'am. That is even more bad for the. That is so the mother will lose all the support. Yes. So, what is neuroplasticity, ma'am? அப்படின்னா என்ன, அந்த டேர்ம்க்கு என்ன மேம் அர்த்தம்? ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நியூரான்ஸ் வந்து how we are going to mold it. It is a molding capacity of the neurons. ஸோ அந்த first 1000 days of life is the most critical part. And the immediately child after birth வந்து there are child is at the time of birth there are so many neurons are there and it is immature. ஸ்டில் ஒயரிங் வந்து இன்னும் நடக்கல. ஸ்டில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சைல்டு பிறந்துடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. so much of neurons are there and still not wired. The work is in progress. இப்போதான் இனிமேல் தான் yet to start. Some work has finished and many more has to start. So அந்த கனெக்ஷன்ஸ் எதுவும் ஃபார்ம் எதுவும் வரல. So our aim is to increase the connections. Why we have to increase? ஸோ எவ்வளோ கனெக்ஷன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு சைல்டோட இன்டெலிஜென்ஸ், நாட் ஓன்லி ஐக்யூ, த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த சோஷியல் காம்பனன்ட் and the personality development, everything is based on the neuroplasticity. That is the interconnections between the neurons. So we have to aim that and we have to aware of that. So நம்ம பண்ணணும். பேபியோட லைஃப் பார்த்தோம்னா ஸ்டில் ஒரு பாப்பா வந்து பால் குடிக்குது, தூங்குது. தட் இஸ் த சிம்பிள் பேபி லைஃப். ஸோ இதுதான் பண்ணிட்டு இருக்கு பாப்பா, ஸோ வி கேன் ரிலாக்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நியூ பார்ன் வந்து ஒரு 20 ஹவர்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கும். இன் பிட்வீன் ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கும், ஒரு ½ அன் ஹவர் அலர்ட்டாக இருக்கும், திருப்பியும் தூங்கும். ஸோ சிம்பிளாக பாப்பா பால் குடிக்குது, தூங்குது, நத்திங் டு டூ தட். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானோன்னே முகம் பார்த்து சிரிக்கும் போது நம்ம பேசிக்கலாம். அந்த டைம்னா வி ஆர் ஸ்டில் லூசிங் த golden time, initial time. So we have to start from the day of birth itself. We have to be aware. So something is going inside the baby's brain. So we have to focus. The baby வந்து அதாவது the neurons are the basic cells, like how our body has cells, like the basic unit of a brain is neurons and these neurons develop. So அது வந்து it's a most critical period that in the age வரைக்கும் அந்த critical period extend ஆகும் மேம். Up to 2 years maximum, 2 to 3 years. So in the it will grow, but the maximum is 2 years. 2 years they will develop lot of neurons, enormous capacity. So how much we are stimulating, we can develop more connections. If we don't stimulate, the connectivity வந்து 20% குறைஞ்சிரும். So இப்போ நம்ம நல்லா ஸ்டிமுலேட் பண்ணோம்னா we can increase it to more than 50%. Okay. So அந்த டைம் நம்ம first 2 years is very very important. Okay, so in the neuroplasticity la what are the components that are there, ma'am? So we are having the development for growth and development. We can classify it into physical and psychosocial and cognitive. Physical development everyone knows, that is the height and weight. In the cognitive, that is அறிவாற்றல், that is the thinking power, how fast the baby is going to grasp, how the child is going to do in this, all the academic and everything. So that is cognitive na அறிவாற்றல். So எல்லா பேரண்ட்ஸ்க்குமே குழந்தை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், ஐக்யூ நிறைய இருக்கணும். More than IQ, the emotional intelligence is very important for the success. Right now it's very important. So psychosocial domain, everything, these are the components, cognitive and psychosocial domain and physical. These are the components. So even ஒரு 3-month-old or a 6-month-old கூட we can train them on this அப்படின்றீங்க. It will be better for them. So age appropriate. No, age appropriate. Okay. We have to do it. Okay. So என்ன மேம் ஒரு மதர் வராங்க அப்படின்னா what would you tell her, like what are the signs that you would ask her to look for? Yes, for the young mother, for a 25 years mother, so she don't know any, like she may aware
பட் த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியறதில்ல மேம் இத பத்தி. தெரியறதில்ல. ஜஸ்ட் வேக்சினேஷன் எப்போ, ஆமா. அடுத்து நான் பாப்பா வெயிட் ஏறிடுச்சா, ம். பாப்பா வந்து பால் பிரஸ்ட் ஃபீடிங் வரல, ம். இந்த மாதிரி தான் இஷ்யூஸ் இருக்குமே தவிர, ம். whenever they come they will ask எனக்கு ஃபீடிங் பத்தல, ம். பாப்பா தூங்க மாட்டேங்குது, ம். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குமே தவிர, அந்த ஸ்டிமுலேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு யங் மதருக்கு அந்த சரௌண்டிங்ஸ்க்கு யாருக்கும் பெருசா தெரியறதில்ல. தெரியறதில்ல. கரெக்ட். ஹவ் டு ஸ்டிமுலேட் அண்ட் திஸ் இஸ் த ஃபியூச்சர் திங். நம்ம இந்த கோல்டன் பீரியட எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிற அவேர்னஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு இல்ல. இல்ல அட் த ஏஜ்ல. அந்த பட் ஏஜ்ல. ஆஃப்டர் டெவலப்மெண்ட் ஒரு 7 to 10 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் தே வில் ஒரி. ம். பார்க்க ஸ்கூல்ல பேக்வேர்டா இருக்கா, ஸ்கூல் பேக்வேர்ட்னஸ், So it ஸ்காலஸ்டிக் starts very early, very very early. early So we for have to them. focus in that golden period. ஸோ இதுக்கு என்ன மேம் வாட் ஆர் த Okay. வேஸ் நீங்க என்னென்ன மேம் சொல்லுவீங்க? ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க மேம் அத பத்தி. ஓகே. ஸ்டிமுலேஷன் அப்படின்னா ஆல் த டைம்லாம் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டாம். சைல்டு வந்து எப்பயுமே வந்து ஒரு அலர்ட்டா பாட்டம் ட்ரையா இருக்கணும் அண்ட் ஸ்டமக் ஃபுல்லா இருக்கணும். சைல்டு வந்து அலர்ட்டா, பேபி வந்து அலர்ட்டா இருக்கணும். இருக்கணும். தட் இஸ் த டைம் ஃபார் ஸ்டிமுலேஷன். ஸோ ஸ்டமக் ஃபுல், பாட்டம் ட்ரை அண்ட் த சைல்டு அலர்ட். அந்த 1 or 2 minutes இஸ் எனஃப். எவ்ரி டைம் நம்ம ஸ்டிமுலேட் இட் லீட்ஸ் டு ஓவர் ஸ்டிமுலேஷன். ஸோ வந்து அலர்ட்டாக இருக்கும் டைமில் தான் வி ஹாவ் டு ஸ்டிமுலேட். அண்ட் ஹவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டிமுலேட், அதை வந்து எப்படி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் வெரி சிம்பிள். த சைல்டு வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது 5 சென்சஸ் தான். விஷன், ஹியரிங் அண்ட் ஸ்மெல், டேஸ்ட், டச். ஸோ இந்த சென்சஸை தான் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ். ஸோ ஹியரிங் ஃபஸ்ட்டு விஷன் பார்த்தா அந்த சைல்டோட என்விரான்மெண்ட்ல வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் காமிக்கணும், எப்படி நம்ம காமிக்க போகிறோம் அப்படின்னா சைல்டோட விஷன் பற்றி அவேர்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு பிரைட் ஆர் கலர்டு திங்க்கு ஒரு 8 inches வரைக்கும் வி கேன் மூவ். ஸோ நியூ பார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஒரு சைடாக இருக்கும், அதால் மிட்லைனுக்கு வர முடியாது, ஒரு 45 டிகிரி தான் மூவ் பண்ணும். ஸோ வி கேன் ஷோ அ பிரைட் ஆர் கலர்டு ஆப்ஜெக்ட், லைட்டோ இல்லை ரெட் கலர் பாலோ, இந்த மாதிரி திங்க ஒரு 8 inchesல வச்சு நம்ம காமிக்கலாம். சைல்டு அதை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே மேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 weeksல ஹெட் வில் கம் டு மிட் லைன், 90 டிகிரிக்கு வரும். ஸோ நம்ம இப்போ இந்த சைட்லேருந்து மூவ் பண்ணி மிட் லைன் வரும்போது சைல்டு வெதர் இட் இஸ் ஃபாலோயிங் த ரிங்கோ கிளாத்தோ வெதர் இட் இஸ் ஃபாலோயிங்கா அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். தென் டிஸ்டன்ட்ல ஏதாச்சும் ஒரு கலர்டு இருந்தால் சைல்டு வில் ட்ரை டு see the color. Bright colors they will be able to see. And சைல்டு வந்து அந்த பேட்டர்னாக இருக்கிறத ரொம்ப லைக் பண்ணும். அந்த ஆங்கிள்ஸ் இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் மோனோக்ரோமேட்டிக் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறது தே ப்ரிஃபர்டு. அதில் ஷேப்ஸ் இருக்கும், அந்த ஆங்கிள்ஸ், அந்த ஷேப்ஸ், சர்க்கிள், இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கும், நல்லா பார்க்கும். அதை ப்ரிஃபர் டு வாட்ச் இட். நம்ம ஃபேஸ்லேயே வந்து நம்ம ஐப்ரோஸ், அந்த ஹேர் லைன், இதெல்லாம் சைல்டு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி லைக் பண்ணி அப்சர்வ் பண்ணும். அண்ட் வி கேன் மேக் ஃபேஸஸ், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சைல்டு அப்சர்வ் பண்ணதா, சைல்டு வெதர் இட் இஸ் மூவிங், ஹெட் மூவ் பண்ணி ஃபாலோ பண்ணதா, நம்மள நோட்டீஸ் பண்ணதா அப்படின்னு பார்க்கலாம். மேம் இந்த ஆடிட்டரி பத்தி பேசணும். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ஸ் இஸ் தட் கேங்க்ரூ கேர், லைக் அந்த பேபியை எடுத்து இப்படி வச்சுக்கிறாங்களே மேம், வை ஷுட் தே டூ இட் மேம்? அது எதனால பண்றாங்க? கேங்க்ரூ மதர் கேருங்கிறது டச், ஸோ த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஆஃப் த மதர். ஸோ மெயினாக வந்து அது நம்ம வந்து ஒரு ப்ரீ டேர்ம் ஒரு லோ பர்த் வெயிட் பேபிஸ்க்கு வி அட்வைஸ் கேங்க்ரூ மதர் கேர். ஏன்னா வந்து ப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கு வந்து வி நீட் த டச். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த வெயிட் கெயின். ஓகே மேம். ஸோ அதை நம்ம கேங்க்ரூ மதருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இட் வில் ஹியர் த மதர்ஸ் ஹார்ட் பீட். ஸோ உள்ளே இருக்கும்போதே பாப்பா கேட்ட ஒரு சவுண்ட் வந்து மதர்ஸ் ஹார்ட் பீட். ஸோ இட் ஃபீல் வெரி கம்ஃபர்ட் வென் இந்த பாப்பாவோட ஹார்ட் வெரி க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்கும்போது அதை கேட்கும்போது இட் ஹாஸ் அ சூதனிங் எஃபெக்ட் பேபிக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக தூங்கும்போது சைல்டு வில் ஹேவ் நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கும். ஸோ வி அட்வைசிங் கேங்க்ரூ மதர். ஸோ இந்த ஆடிட்டரி சென்சஸ் ஆக்சுவலா இட் டெவலப்ஸ் அட் வாட் வீக்ஸ்? இது இன்ட்ராயுட்ரைன் இட் செல்ஃப், இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ஆன்டினேட்டல் பீரியட்லேயே 24 to 25 weeks ஆஃப் ஜெஸ்டேஷன்லேயே சைல்டுக்கு வந்து ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்பத்துலேருந்தே அதை வந்து நோட்டீஸ் பண்ண ஹியர் சைல்டு வந்து நம்ம அந்த அபிமன்யு கதையெல்லாம் கேட்டிருப்போம் மகாபாரதத்துல. அவன் உள்ள என்ட்ரு ஆகுறது தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ எக்ஸிட் எப்படி தெரியல. ஸோ அதனால ஆடிட்டரி டெவலப்மெண்ட் இஸ் குவைட் early. Okay. So we can use that sensory pathway also. Okay. So by singing a song, baby talk, meaningless talk. So we have to பாப்பாக்கு புரியுதா புரியலையா நம்ம யோசிக்க கூடாது. We have to talk to the baby. என்னம்மா தூங்குறியா, எழுச்சிட்டியா, லைக் the baby talk. அந்த meaningless talk வந்து it's an enormous capacity to increase the neuroplasticity. So we can do any time.
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மதர் வந்து பேபிட்ட பேசிட்டே இருக்கலாம். வி அந்த கேன் டேக் டர்ன்ஸ் ஆல்சோ. மதரே எனி டைம் பேசிட்டு இருக்க முடியாது. மதர் ஆர் மதர் சப்ஸ்டியூட் ஆர் ஃபாதர். ஸோ வந்து தே கேன் டேக் டர்ன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷன்ஸ் ஸோ ஆடிட்டரி. இந்த ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ் இருக்குல்ல மேம், பேபி பார்த்துக்க முடியல, லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம், தேர் பேரண்ட்ஸ் டேக் கேர் ஆர் ஹஸ்பண்ட் ஹெல்ப்ஸ் ஆர் சம்படி எல்ஸ் டேக்ஸ். ஸோ இது வந்து என்ன மேம் இந்த ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ் பற்றி நீங்கள் அதை பற்றி சொன்னீங்க, அதை பற்றி வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? அக்கார்டிங் டு எரிக்சன்ஸ் சைக்கோ சோஷியல் டொமைன் ஹீஸ் கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஒரு ஏஜுக்கும் சைல்டோட சைக்கோ சோஷியல் டொமைன் வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுன்னு. 0 to 1 இயரில் தான் வந்து child will develop the trust. ஸோ யார் அவங்களோட பேசிக் நீட்ஸ், ஒரு குழந்தைக்கு என்ன தேவை, லவ், அஃபெக்ஷன், கேரிங், யாரோட ஹங்கர் க்ரையை யார் அட்டன் பண்ணுறாங்க, நாப்பி வெட் ஆயிடுச்சுன்னா உடனே ரிமூவ் பண்ணுறாங்களா, ஃபார் எனி திங் ஃபார் பேபி க்ரை பண்ணுச்சுன்னா உடனே அதை தூக்குறாங்களா, இந்த மாதிரி இமீடியட்டாக அட்டன் பண்ணும்போது சைல்டு வந்து ட்ரஸ்ட், இந்த வேர்ல்டு இஸ் வெரி குட் திங் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த சைல்டுக்கு வந்து டெவலப் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் பேபி க்ரை பண்ண, இப்போ நம்ம வந்து ஒர்க்கிங் மதர் யாரோ ஒரு மெய்ட் கிட்ட விட்டுட்டு போகிறாங்க, அவங்க வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் மதர் வில் டேக் கேர். அவங்க போனதுக்கப்புறம் அவங்க சைல்டை வந்து அன்னோட்டிஸ்டாக அப்படியே விட்டுடுறாங்க. ரொம்ப நேரம் பேபியோட ஹங்கர் க்ரையை நோட்டீஸ் பண்ணல, வெட் நாப்பி விட்டுடுறாங்க. இந்த மாதிரி விடும்போது சைல்டு வில் டெவலப் அன்ட்ரஸ்ட். மிஸ்ட்ரஸ்ட். Child will develop mistrust. So that is the hurt. It will have some effect on the psychosocial domain. Okay, ma'am. So ma'am, thank you for a wonderful podcast today. We learned so many things. So where can you find you, ma'am? In social media la irkingla? Thank you, sir. Thank you for the opportunity. But social media la edhri illing, sir. I am working as a professor, assistant professor, and I am teaching my students, MBBS and MD Pediatric students. I am not in any social media. Anyway, ma'am, thanks for coming. Thank you, sir. Thank you, sir. It's pleasure. It's my pleasure, mine, ma'am. Thank you.